சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் முருகேசன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதில் அவன் காய்கறிகளை விளைவித்து அதை கொண்டு தன் குடும்பத்தை நடத்தி வந்தான். முருகேசன் நேர்மையானவன், கடின உழைப்பாளி. அவனுக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்தின் தலைவரான செல்வம் முருகேசனின் நிலத்தை தனக்கு விற்கும்படி கேட்டார். செல்வம் பணக்காரர், ஆனால் அவர் மிகவும் ஆசைக்காரர். அவர் முருகேசனின் நிலம் தனக்கு தேவை என்று கூறினார். ஆனால் முருகேசன் அதை விற்க மறுத்துவிட்டான். அவனுக்கு அந்த நிலம் மிகவும் பிரியமானது. அது அவனது குடும்பத்தின் வாழ்வாதாரம். செல்வம் கோபமடைந்தார். அவர் முருகேசனை பழிவாங்க திட்டமிட்டார். அவர் ஒரு நாள் இரவு முருகேசனின் வயலில் நச்சு ரசாயனத்தை ஊற்றினார். மறுநாள் காலை முருகேசன் தன் வயலுக்கு சென்றபோது அவனது பயிர்கள் அனைத்தும் சாகடிக்கப்பட்டிருந்ததை கண்டான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவனது குடும்பத்தின் வருமானம் அனைத்தும் அந்த பயிர்கள்தான். அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான். முருகேசன் கிராம மக்களிடம் சென்று தனக்கு நடந்ததை கூறினார். ஆனால் யாரும் செல்வத்திற்கு எதிராக நிற்க தயாராக இல்லை. செல்வம் பணக்காரர், சக்தி வாய்ந்தவர். அவருக்கு எதிராக நிற்பது ஆபத்தானது என்று எல்லோரும் நினைத்தனர். முருகேசன் தனது மனைவியிடம், நான் என்ன செய்வது, நமது வாழ்வாதாரம் அழிந்துவிட்டது என்று கேட்டான். அவனது மனைவி, நீங்கள் நேர்மையாக இருந்ததால் இதுவரை நாம் வாழ்ந்தோம். நாம் எப்போதும் நேர்மையாகவே இருப்போம். கடவுள் நமக்கு உதவுவார் என்று கூறினாள். முருகேசன் தன் நிலத்தை மீண்டும் பண்படுத்த தொடங்கினான். அவன் கடினமாக உழைத்தான். அவனது நிலத்தில் மீண்டும் பயிர்கள் வளரத் தொடங்கினார். செல்வம் அதை கண்டு மிகவும் கோபமடைந்தார். அவர் முருகேசனை மிரட்டினார். ஆனால் முருகேசன் பயப்படவில்லை. அவன் தனது நிலத்தை விற்க மறுத்துவிட்டான். ஒரு நாள் செல்வம் தனது காரில் செல்லும்போது அவரது கார் பழுதடைந்தது. அவர் அந்த சாலையில் தனியாக நின்றார். அப்போது முருகேசன் அங்கு வந்தான். செல்வம் முருகேசனை பார்த்து, எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று கேட்டார். முருகேசன் செல்வம் தனக்கு செய்த தீங்கை நினைத்தான். ஆனால் அவன் கோபப்படவில்லை. அவன் செல்வத்துக்கு உதவினான். அவனது காரை சரி செய்தான். செல்வம் முருகேசனின் நல்ல மனதை கண்டு வியப்படைந்தார். அவர் தனது தவறை உணர்ந்தார். அவர் முருகேசனிடம் மன்னிப்பு கேட்டார். செல்வம் முருகேசனுக்கு பணத்தை வழங்க முயன்றார். ஆனால் முருகேசன் அதை ஏற்க மறுத்துவிட்டான். அவன் தனது நேர்மையை விற்க முடியாது என்றான். செல்வம் முருகேசனின் நேர்மையை பாராட்டினார். அவர் முருகேசனுக்கு உதவினார். அவரது வயலில் புதிய பயிர்களை நடுவதற்கு செல்வம் பணத்தை கொடுத்தார். முருகேசனின் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. நேர்மையான வாழ்க்கை வாழ்வது எப்போதும் எளிதானதல்ல, ஆனால் அது மிகவும் மதிப்பு மிக்கது. நேர்மையானவர்களுக்கு கடவுள் எப்போதும் உதவுவார். தீமை செய்பவர்கள் இறுதியில் தாங்கள் தவறை உணர்ந்து கொள்வார்கள்.